Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்க தடை இல்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்க தடை இல்லை என நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசலில் 32 பேருக்கு வழங்கப்படும் அரசு பணி நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பிற்கு உட்பட்டது என நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். கரூர் நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பத்தினரில் 32 பேருக்கு அரசு பணி வழங்குவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அரசின் கொள்கை முடிவில் தலையிட விரும்பவில்லை என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது. அரசு பணி வழங்குவதற்கு எதிரான வழக்கின் விசாரணை ஜூலை 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. அதில் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்க தடை இல்லை என்ற உத்தரவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், தற்பொழுது கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக அதில் உயிரிழந்தவர்களுக்கு வேலை வழங்கும் பணி தொடர்பாக தற்பொழுது மதுரை நீதிமன்றம் ஒரு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. அந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் சகீரா. கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் 47 பேர் உயிரிழந்தனர். அந்த உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு கருணை அடிப்படையில் அந்த அரசு பணி வழங்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நாம் தமிழர் கட்சியின் மீனவர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் திருமுருகன் அவர் தரப்பில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் நீதிமன்றத்தில் அவசர வழக்காக எடுக்க வேண்டும் என முறையீடு செய்யப்பட்டது. அதனை நீதிமன்றம் நிராகரித்தது. அதே போன்று பார்த்தோம் என்றால் நேற்று இதே விவகாரத்தில் வழக்கறிஞர் முகமது ரஷீத் என்பவர் இதே வழக்கு தொடர்பாக அவரும் முறையீடு செய்தார். அதனையும் நீதிமன்றம் நிராகரித்த நிலையில் இவர்கள் இருவரையும் மனுவாக தாக்கல் செய்யுங்கள், அதனை வழக்குக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறோம் என நீதிபதிகள் ஜெயச்சந்திரா, ஜெகதீஷ் சந்திரா மற்றும் பூர்ணிமா ஆகியோர் அமர்வு கூறியிருந்தனர். இந்த நிலையில் அவர்கள் நேற்று 2 பேரும் மனுவாக தாக்கல் செய்திருந்த நிலையில் அந்த வழக்கு 2 இன்று பட்டியலிடப்பட்டு நீதிமன்றத்தில் நீதிபதிகள் ஜெகதீஷ் சந்திரா மற்றும் பூர்ணிமா ஆகியோர் அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த மனுதாரர்கள் தரப்பில் அவர்கள் வைத்த வாதங்கள் என்னவென்று பார்த்தோம் என்றால், மகாமகம் உள்ளிட்ட பல்வேறு இந்த கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இது போன்று கருணை அடிப்படையில் அரசு பணிகள் வழங்கப்படவில்லை. மேலும் இது போன்று இந்த கூட்ட நெரிசலில் உயிரிழப்பவர்களுக்கு கருணை அடிப்படையில் அந்த பணி வழங்குவதற்கு எந்த விதமான அந்த அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் எதுவும் வகுக்கப்பட்டுள்ளதா, அதுபோன்று எந்த விதமான அந்த அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் எதுவும் வகுக்கப்படாத நிலையில் இவர்களுக்கு அரசு பணி வழங்கக்கூடாது. ஏனென்று பார்த்தோம்னா இந்த வழக்கு சிபிஐ வசம் விசாரணை நடைபெற்று வருகின்றது. இந்த வழக்கில் தற்போது அந்த உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்தினர் சாட்சிகளாக இருக்கின்றனர். இவர்கள் சாட்சியாக இருக்கும்போது இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தற்போது தமிழக அரசு ஆட்சி செய்து வருவதாகவும் அவர்கள் இந்த அரசு பணியை வழங்கும் பட்சத்தில் அந்த சாட்சிகளை கலைக்கக்கூடிய அந்த நிகழ்வு என்பது நடைபெறும். அதன் காரணமாக இவர்களுக்கு அரசு பணி என்பது வழங்கக்கூடாது என்ற அந்த வாதத்தை முன்வைத்தனர். மேலும் இவர்களுக்கு அந்த கருணை அடிப்படையில் அந்த பணி வழங்கக்கூடாது என வாதம் முன்வைக்கப்பட்டது. இதனை கேட்டறிந்த நீதிபதிகள் இந்த வழக்கில் தற்காலிகமாக இவர்களுக்கு அரசு பணி வழங்குவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை என்ற ஒரு கருத்தை நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது குறிப்பிடத்தக்கது என்னவென்று பார்த்தோம்னால், இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தற்காலிகமாக மட்டுமே அந்த அரசு பணி வழங்குவதற்கு நீதிமன்றம் தடை இல்லை என்று கூறியிருக்கின்றது. ஆனால் நீதிமன்ற இந்த வழக்கின் முக்கிய விசாரணை வருகின்ற 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பாக இறுதி உத்தரவில் இந்த ஏற்கனவே வழங்கப்பட்ட தற்காலிக பணி நியமன அந்த உத்தரவு என்பது அதனை நிரந்தர பணியாக வழங்கலாம் அப்படின்னு அந்த தீர்ப்பு வரும் வரை இவர்களுக்கு அந்த தற்காலிக உத்தரவாக மட்டுமே பணி நியமனமாக மட்டுமே பார்க்க முடியும். அதே போன்று இந்த வழக்கில் டிஎன்பிசியை ஒரு எதிர்மனுதாரராகவும் நீதிமன்றம் தாமாக முன் சேர்த்திருக்கிறது. என்னவென்று பார்த்தோம் என்றால், இதில் அந்த வேலை அரசு பணி வழங்குவதன் வருகின்றது என்பதால் அந்த டிஎன்பிசியையும் அரசு அந்த தேர்வு ஆணையம் அதையும் ஒரு எதிர்மனுதாரராகவும்
நீதிமன்றம் சேர்த்திருக்கிறது. இந்த நிலையில் இன்று கரூரின் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் வந்து அந்த அரசு பணி வழங்குவதற்காக அந்த நிகழ்ச்சியை பங்கேற்பதற்காகத்தான் தமிழக முதல்வர் கரூர் சென்று கொண்டிருக்கிறார். அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று அந்த குடும்பத்தினருக்கு அந்த அரசு பணி வழங்க இருக்கிறார். அதற்கு எந்த விதமான தடை இல்லை என உயர்நீதிமன்ற வழக்கில் தெரிவித்திருக்கிறது. ஆனால் அது வந்து தற்காலிக பணியாக மட்டுமே இருக்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் ஒரு முக்கியமான கருத்தையும் தெரிவித்திருக்கிறது. இந்த வழக்கினுடைய இறுதி தீர்ப்புக்கு பின்னரே இந்த பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்திற்கு அரசு பணி வழங்கணுமா அல்லது அது தற்காலிக பணியாக மட்டும்தான் இருக்குமா என்பது முழு விவரங்கள் வந்து அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் தெரியவரும். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.